பினாங்கு மாநிலத்தில் உள்ள 28 தமிழ் பள்ளிகளுக்கும் 14 மழலையர் பள்ளிகளுக்கும் கற்றல் கற்பித்தல் தரத்தை மேம்படுத்துவதற்கு இவ்வாண்டு மட்டும் 2.3 மில்லியன் ரிங்கெட் வழங்கப்பட்டுள்ளது என்று பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு மாநில சட்டமன்றத்தில் தெரிவித்தார். பினாங்கு மாநிலத்தின் தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு நடவடிக்கை குழு தலைவர் என்ற முறையில் தமது தலைமையிலான குழுவினரின் அங்கீகாரத்துடன் 28 தமிழ் பள்ளிகள் மற்றும் 14 மழலையர் பள்ளிகளுக்கு உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் ஒருங்கிணைப்பு நடவடிக்கையாக இந்த ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக பினாங்கு சட்டமன்றத்தில் பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆறுமுகம் எழுப்பிய கேள்விக்கு டத்தோஸ்ரீ சுந்தரராஜு மேற்கண்டவாறு பதில் அளித்தார். பினாங்கு மாநிலத்தின் 15வது சட்டமன்ற கூட்டத்தில் கேள்வி நேரத்தின் போது பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகள் மாணவர்களின் கல்வித்தரம் மற்றும் அவர்களின் நலன் சார்ந்த கல்வி கட்டமைப்பு நடவடிக்கைகளுக்கு பினாங்கு மாநிலத்தின் தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு நடவடிக்கை குழுவின் பங்களிப்பு எவ்வாறு உள்ளது என்பது குறித்து குமரேசன் ஆறுமுகம் வினவினார். காலனித்துவ காலத்தில் தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்காக தோட்ட நிர்வாகத்தின் கீழ் தமிழ் பள்ளிகள் இயங்கி வந்தன என்பது வரலாறாகும். இருப்பினும் தோட்ட தொழில் நலிவுற்ற பின்னர் பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளின் கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு நடவடிக்கை குழு பினாங்கில் தோற்றுவிக்கப்பட்டதாக டத்தோஸ்ரீ சுந்தரராஜு விளக்கினார். தமிழ் பள்ளிகளுக்கு வருடாந்திர சிறப்பு மானியத்தை ஒதுக்கீடு செய்த முதலாவது மாநிலமாக பினாங்கு விளங்குகிறது என்பதையும் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தெளிவுபடுத்தினார். பினாங்கில் உள்ள 28 தமிழ் பள்ளிகளும் 100 விழுக்காடு ஸ்மார்ட் போர்ட் வசதிகளை கொண்டு இருப்பதுடன் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரண மாநிலமாக பினாங்கு விளங்குகிறது என்று டத்தோஸ்ரீ சுந்தரராஜு குறிப்பிட்டார். Pada tahun 2025, sebanyak 2.3 juta ringgit Malaysia telah diagihkan kepada 28 buah sekolah jenis kebangsaan Tamil dan 14 buah tadika merangkumi projek penambahbaikan infrastruktur, latihan dan kursus, pembelian peralatan sekolah serta pelbagai keperluan pelajaran. தமிழ் பள்ளிகளின் கற்றல் கற்பித்தல் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மட்டும் இன்றி பினாங்கில் உள்ள 28 தமிழ் பள்ளிகளின் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆகியோருக்கு சிறப்பு பயிற்சிகளையும் தனது தலைமையிலான சிறப்பு குழுவினர் ஏற்பாடு செய்து இருப்பதையும் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தமது உரையில் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.